ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹாலிவுட் படமான சூப்பர்மேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து சூப்பர்மேன் கதைகளை ஃபாலோ பண்ணுறவன்ற முறையில் இந்த சூப்பர்மேன் படத்தை கிட்டத்தட்ட நல்ல அடாப்ஷன் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது இதில் நான் சின்ன வயசில் ரசித்த சூப்பர்மேனை காமிச்சதுக்காக இப்போ நமக்கு பிடிச்ச சூப்பர்மேனை ப்ரொஜெக்ட் பண்ண கைங்கரியம் டைரக்டர் ஜேம்ஸ் கன்னோடது. இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஃபேம் டைரக்டர் டிசி யூனிவர்ஸை தூக்கி நிறுத்துறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ வந்த காரியத்தை சரியாக பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இந்த சூப்பர்மேன் ரீலான்ச்சில் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் முதல் சாப்டரோட இறங்கியிருக்காரு. இதுல சூப்பர்மேனா நடிச்சிருக்கிறது டேவிட் குவாரன்ஸ்வெட். மனுஷன் சரியான ஆள் தான், கச்சிதமா பொருந்திருக்காரு. முதல்ல இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு டவுட்டா தான் இருந்தது. படம் பார்த்ததுக்கு அப்புறமா கிளார்க் கென்ட் போல உணர வைக்கிற அந்த பிரசன்ஸ், சின்சியாரிட்டி, முக்கியமா அந்த பழைய சாம பார்க்க முடிஞ்சது இவர்கிட்ட. நல்ல வேலை சூப்பர்மேன் எப்படி வந்தாருன்னு ஆரிஜின் கதைக்கு போகாம படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கதையில கற்பனா நாடான போரவியா தன் பக்கத்து நாடான ஜார்ஹான்பூரை ஆக்கிரமிக்கிறத தடுக்க சூப்பர்மேன் இறங்கும் போது கதை ஆரம்பிக்குது. இது கோடீஸ்வரனா இருக்கிற ஒரு பைத்தியக்கார ஜீனியஸுக்கு பிடிக்கல. அதனால சூப்பர்மேன் ஒரு குளோபல் த்ரெட்டா இருக்கான்னு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட கிளப்பி விடுறான் பல வழிகளில். மக்களும் கவர்மெண்ட்டும் சூப்பர்மேனுக்கு எதிராக மாறும்போது லூத்தர் சூப்பர்மேனை கைது பண்ணி ஒரு பாக்கெட் பிரபஞ்சத்தில் அடைக்கிறான். அங்க எதிர்ப்பு புரோட்டாங்க நதியா ஓடி பிரபஞ்சத்தையே இழுத்து முழுங்குற கருந்துளையில பாயுது. லூத்தர் மேலும் சூப்பர்மேனை சுத்தமா சாய்க்க எதிரிகளோட ரத்த ஓட்டத்துல நானோயிட்டிஸை செலுத்துற ஒரு ஆளையும் அல்ட்ராமேன் சூப்பர்மேன் பவர்ஸோட உருவாக்கியிருக்கான். இப்படி இருக்க ஷோல இருந்து சூப்பர்மேன் தப்பிப்பாரா இல்லையா என்பது தான் இதோட மீதி கதை. இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுனாலும் கதை இப்படிதான், ஒரு நிமிஷம் பிரேக் இல்லாம போகும். ஆனா உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவ்வளவா தெரியாது. ஏன்னா சூப்பர் ஹீரோஸ்க்கும் அடிபடுன்னு தெரியும் போது. அதுக்கு மேல இந்த அல்ட்ராமேன் இன்ஜினியருக்கு அப்புறம் ஹைடெக்கான பறக்கிற சோல்ஜர்ஸ்ன்னு லூத்தர் உருவாக்கியிருக்கான். அவங்க ஈசல் மாதிரி சூப்பர்மேனை தாக்குறது சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஸ்பேஸ் டைம்ல ஏதோ கோளாறாகி நிலம் ரெண்டா விலகி முழு நகரமும் முழுங்குற அளவுக்கு பயமுறுத்துது. என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, கதையே அன்ரியலிஸ்டிக் தான். அதனால ஒவ்வொரு சீனுக்கும் லாஜிக் செக் பண்றதை விடுங்க. இது கூடவே கிளார்க் கென்ட்டோட ஒர்க் லைஃபும் லூயிஸ் லேனோட ரிலேஷன்ஷிப்பும் வருது. இந்த குழப்பத்துக்கு நடுவில் டைரக்டர் ஜேம்ஸ் கன் நம்ம உலகத்தில் இருக்கிற சோஷியல் மீடியா மாப் கல்ச்சரை எடுக்கிறாரு. அப்படியே இந்த அதிகார வர்க்கம் மனுஷ உயிர்களை எப்படி குறைவா மதிப்பிடுதுன்னு ரொம்ப ஸ்மார்ட்டா சுருகியிருக்காரு. ஆக மொத்தம் படம் நல்லா இருக்கு. சூப்பர்மேன் பறக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் வேகமாகவும் கிளிச் இல்லாமல் ஸ்மூத்தா இருக்கிறதால அந்த ஸ்பீடும் இம்பாக்டையும் நீங்க உணர முடியும். இதுல வர எல்லா விஷுவல் எஃபெக்ட்ஸும் நல்லாவே இருக்கு. படத்துல பேக் டு பேக் ஃபைட்ஸ் எல்லாம் இல்ல, ஆனா அப்படி வந்தா அது சரியாவே இருக்கு. பேசிங் ஓவராலா டைட்டா தான் இருக்கு. சொல்ல போனா அந்த லூயிஸ் கிளார்க்கை இன்டர்வியூ பண்ற விஷயமும் டிராகா தெரியாது. என்ன கென்ட் கூட ஒர்க் பண்ற ஜிம்மிக்கும் லூத்தரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஈவுக்கும் நடுவில் இருக்கிற அட்ராக்ஷன் தான் கொஞ்சம் ஆக்வர்டா இருக்குது. கிரீன் லேண்டர்ன், மிஸ்டர் டெரிஃபிக் வர அடங்க கூல் மூமெண்ட்ஸ், ஹாக் கேர்ளும் வராங்க. இதுல இன்னொரு ஹைலைட் கிரிப்டோ த சூப்பர் டாக் வர சீனுங்க தான் கலக்குது. இது கூடவே பாட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ற குரங்களையும் பார்க்கலாம். சில இடங்க சரியா இல்லைனாலும் சூப்பர்மேன் காமிக்ஸோட டோனை பிடிச்சு டிசி இதுவரை பண்ணதை விட சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஓவராலா சூப்பர்மேன் கேரக்டருக்கு தேவையான நம்பிக்கையும் சின்சியாரிட்டியும் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டாரு டைரக்டர் ஜேம்ஸ் கன். அதே மாதிரி சூப்பர்மேனுக்கு எது நல்லா இருக்குமோ அதை சுற்றியே தான் கதையை உருவாக்கியிருக்காரு, ஆடியன்ஸ் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி. அப்போ டிசிக்கும் நமக்கும் நல்ல தொடக்கம் தான். ஸோ சூப்பர்மேன் ஃபேன்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த படம் தமிழ்லேயே நம்ம ஊர் தியேட்டருங்களில் அவைலபிளாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.